ஒரு படத்தினுடைய வெற்றிக்கு ஒரு நல்ல எடிட்டர் எப்படியெல்லாம் உதவி பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? சரி, இப்போ ஒரு படம்ன்றது ஒரு கான்செப்ட் ஆஃப் அ டைரக்டர், அவரோட விஷன். இந்த விஷனை எடுத்துகிட்டு போய் ஆடியன்ஸுக்கு காமிக்கணும். ஸோ இந்த காமிக்கும்போது ஒரு எடிட்டரோட வேலை என்ன? ஃபஸ்ட்டு இந்த ஆக்ட் பண்ண பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸஸ் எல்லாம் அதில் எந்தெந்த டேக்கில் எந்த பெஸ்ட்டாக பண்ணியிருக்கானோ அதை படத்தில், ஏன்னா அதுதான் சிறப்பாக இருக்கும்னா பார்ப்பாங்க ஜனங்க. அதே மாதிரி நல்லா பண்ணாதது நிறைய இருக்கும், அதெல்லாம் காமிக்காமல் இருக்கணும், அதை கூட கவரப் பண்ணணும். ஸோ இப்போ மேபி ஒருத்தர் நல்லா பண்ணிகிட்ருக்காங்க, ஒருத்தர் நல்லா பண்ணல. ஸோ இந்த நல்லா பண்ணவங்கள ஓட ஃபுட்டேஜை இன்க்ரீஸ் பண்ணி நல்லா பண்ணாத டைலாக்ஸ் இவங்க மேலே போட்டு இல்லை இன்னொருத்தர் மேலே போட்டு அப்படி கூட கவரப் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸை எடுத்துகிட்டு வரணும். பட் எல்லாத்தோட முக்கியமானது அதுக்கப்புறம் என்னென்னா இந்த ஸ்டோரி ஃப்ளோ, அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஒரு எடிட்டரோட கான்ட்ரிபியூஷன். ஸோ இந்த விஷயத்துக்கு அப்புறம் ஏக்கு அப்புறம் பி நடந்து, சிக்கு நடந்து, டி நடந்து, இது பார்க்கும்போது ஆடியன்ஸ் அப்படியே எங்கேஜ் ஆகி பார்த்தாங்கன்னா அந்த படம் சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ அந்த ஃப்ளோவை எப்படியாவது எடுத்துகிட்டு வரணும். ஏன்னா சில வாட்டி நிறைய வாட்டி என்ன ஆகும்னா ஒன்று நடந்துக்கிட்டே இருக்கும், சடனாக வேறு ஏதோ வரும். அந்த வர்றது வேறு எங்கேயோ போயிட்டு நம்ம ஒரிஜினலாக இருக்கிறதே மறந்துடுவோம், இல்லைன்னா அந்த இம்பேக்ட் குறைஞ்சிடும். ஸோ அப்படி இல்லாமல் ஒன்றுக்கு அப்புறம் ஒன்று ஒட்டி ஒரு புக்கு படித்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியே அப்படியே போய் 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 கிளைமேக்ஸ் வரைக்கும் எடுத்துகிட்டு வரத்துக்கு ஐ திங்க். அண்ட் மூணாவது எஸ்தட்டிக்ஸு அண்ட் ஒரு ஸ்மூத்னஸ், ஒரு விஷுவல். இப்போ இந்த விஷுவல்லேருந்து இந்த விஷுவல் கட் பண்ணுறோம்னா அது ஒரு ஸ்மூத்தாக அந்த டைலாக் முடிஞ்சு இந்த டைலாக் வந்தது, அதோட டைமிங்கு இதெல்லாம் கரெக்டாக எடிட்டர் பார்த்து, அண்ட் எண்டில் எடிட்டர் படம் எடிட் பண்ணுறது ஒன்று இல்லாமல் இப்போ இந்த சவுண்டு எல்லாம் வரும்போது அவங்களுக்கு எல்லாருக்கும் அவங்கவுங்க ஒரு சீனியர் டெக்னீஷியன் பண்ண போகிறாங்க. இருந்தாலும் அதெல்லாம் ஜாயின் பண்ணும்போது எல்லாம் நம்ம நினச்ச மாதிரி எடிட் பண்ணும்போது எப்படி நினச்சோமோ அப்படி வந்துதான்றது செக் பண்ணுறதுக்கு அதுலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணி ஃபைனல் காப்பி வரைக்கும் பார்த்து இந்த காப்பி ஓகே, இதுதான் நம்ம பண்ண படம், இது இருக்குது அப்படின்னு. இப்போ சாட்டிஸ்ஃபை ஆகுமோ இல்லையான்னு சொல்ல முடியாது. ஏன்னா படம்ன்றது எப்போ பார்த்தாலும் இன்னும் இது பெட்டர் பண்ணியிருக்கலாம், அது பண்ணியிருக்கலாம் எல்லாருக்கும் தோணும். டைரக்டருக்கு தோணலாம், எடிட்டருக்கு தோணலாம், கேமராமேனுக்கு தோணலாம். பட் இருந்தாலும் ஃபினிஷ் ஆகி அந்த டைம் லிமிட்டில் ரிலீஸ் ஆகும்போது பெஸ்ட் பாசிபிள் வேல அது ஃபினிஷ் ஆகிருக்கு, அதை எடுத்துகிட்டு ஆடியன்ஸ்க்கு கொடுக்குறோன்ற வரைக்கும் ஐ திங்க் எடிட்டர் ட்ராவல்